ஹாய், வெல்கம் டு தேவ் பேர்ட்ஸ் ஃபார்ம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பேர்ட்ஸுக்கு எப்படி டிவார்மிங் பண்ணுறது நேச்சுரல் மெத்தடில் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து பேர்ட்ஸ் ரிலேட்டடாக, பெட்ஸ் ரிலேட்டடாக யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிட்ருங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பேர்ட்ஸுக்கு நேச்சுரல் மெத்தடு, ஆர்டிஃபிஷியலாக நம்ம மெடிசன்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக வந்து எப்படி பேர்ட்ஸுக்கு டிவார்மிங் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் மெத்தட் அப்படின்னா வந்து அல்பமர் அந்த மாதிரி வந்து டிவார்மிங் மெடிசன்ஸை யூஸ் பண்ணி பேர்ட்ஸுக்கு டிவார்மிங் பண்ணுவோம். ஸோ இப்போ நேச்சுரல் மெத்தட் அப்படின் போது நம்ம வந்து மெடிசன்ஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். நேச்சுரலாக வந்து பேர்ட்ஸுக்கு என்ன ப்ராடக்ட்டை வச்சு நம்ம டிவார்மிங் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேப்பிலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், நீம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக வந்து வேப்பிலை மட்டும் கிடையாது, இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம யூஸ் பண்ணி நம்ம பேர்ட்ஸை டிவார்மிங் பண்ண முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆலோவேரா, கத்தாழை, அதுக்கப்புறம் க்ளவ், கிராம்பு, பப்பாயா, அப்புறம் வந்து பூண்டு, அதுக்கப்புறம் வேப்பிலை, கேரட்டு, பூசணி விதை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம பேர்ட்ஸுக்கு வந்து டிவார்மிங் பண்ண முடியும். பட் இதில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வேப்பிலை தான். ஸோ இது நம்ம எப்படி வந்து பேர்ட்ஸுக்கு டிவார்மிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிரெக்டாக வந்து வேப்பிலையை நம்ம பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டில் சொன்ன மற்ற விஷயங்கள்லாம் வந்து கத்தாழெல்லாம் வந்து பேர்ட்ஸ் சாப்பிட்றதுன்றது ரொம்ப ரேரு. அதுவும் நம்ம கேப்டிவ் பேர்ட்ஸ் வந்து கத்தாழெல்லாம் எடுக்காது. ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி வேப்பிலையை கொடுத்தோன்னா கண்டிப்பாக பேர்ட்ஸ் வந்து அதை நல்லா மஞ்ச் பண்ணி அந்த பிரான்ச்சஸ், அந்த லீவ்ஸு எல்லாத்தையுமே நல்லா சாப்பிடும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் என்னோடய பேர்ட்ஸ் வந்து என்ன அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுது வேப்பிலையை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ வந்து அந்த ஸ்டெம்மையும் அந்த லீஃபையும் அதுங்க நல்லா கடிச்சு சூ பண்ணும்பொழுது அந்த சாருங்க வந்து அதுங்க வயிற்றுக்குள்ளே போகும்பொழுது என்ன ஆகுனா அது அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருக்கிற அந்த புழுங்க வந்து என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக மோஷன் மூலயமா அவுட் ஆகிடும். ஸோ பேர்ட்ஸுக்கு காமனான வார்ம் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வார்ம் என்ன பண்ணுன்னா நம்ம பேர்ட்ஸோட வயிற்றுக்குள்ளே இருந்து அதுங்களோ சாப்பிட்ற ஃபுட்லேருந்து கிடைக்கிற எல்லா எனர்ஜியும் கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ இதை நம்ம வந்து கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பேர்டு வந்து வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அது வந்து ஃபுல் டைஜஸ்டிவ் சிஸ்டமே அட்டாக் பண்ணிவிட்டு பேர்டோட வெண்ட் இருக்குல்ல, மோஷன் போகிற இடத்தையும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன ஆகுனா பேர்டு சுத்தமாக ஃபுட் எடுக்காது. ஸோ சுக்கா வந்த மாதிரி ஆகிட்டு பேர்டு இறந்து போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் காஸ் வந்து பேர்ட்ஸு வீக் ஆகிறதுக்கும் இறக்கிறதுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வயிற்றில் இருக்க வார்ம்ஸ் தான். நிறைய பேர் வந்து பெட் பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க, பட் ஆனால் யாரும் ப்ராப்பராக டிவார்மிங் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மெடிசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டிவார்மிங் பண்ணுறது கூட அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. லைக் 2 or 3 days வந்து அது பண்ணணும் கண்டினியூஸாக. நம்ம கண்டிப்பாக வந்து அதை பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி வேப்பிலையை நம்ம கொடுக்கும்பொழுது பேர்ட்ஸே அதை ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடும்பொழுது அந்த டிவார்மிங் ப்ராசஸ் வந்து நேச்சுரலாகவே வந்து நம்ம பேர்ட்ஸ்குள்ளே நடந்துடும். இது இன்னும் டிவார்மிங் பண்ணனால என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸோட எக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுல ரீப்ரொடக்ஷன் அப்போது. ஸோ அந்த எக்கோட ஷெல்லு ப்ராப்பராக இருக்காது, எம்ப்ரியோ வந்து ப்ரொடியூஸ் ஆகாது எக்கில். ஸோ இந்த சில பேர் சொல்லுவாங்க எங்கள் பேர்டு வந்து முட்டை வைக்குது ஆனால் குஞ்சு பொரிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டிவார்மிங் பண்ணாது தான். இந்த வயிற்றில் இருக்கிற வார்ம்ஸ் என்ன பண்ணுன்னா பேர்டோட கால்சியம் வந்து சக் பண்ணிடும். ஸோ கால்சியம் கண்டென்ட்டை சக் பண்ணும்பொழுது என்ன ஆகுனா பேர்ட்ஸுக்கு வந்து எக்கில் வந்து ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி வந்து எக் ஷெல்ஸு ஃபார்ம் ஆகிறதுல ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த டிவார்மிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் நம்ம பேர்ட்ஸுக்கு. ஸோ வேப்பில் வந்து நம்ம மந்த்லி வந்து 2 times ஃபீட் பண்ணால் போதும். அதிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேர்ட்ஸோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருக்கிற அந்த ரவுண்ட் வார்ம்னு சொல்கிற புழு வந்து மோஷன் வழியாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ இதை தாண்டி வந்து கேரட்டு, பம்கின், இப்போ நம்ம பேர்டு வந்து பம்கின் சீட்ஸ் எல்லாம் சாப்பிடுது அப்படின்னா நீங்கள் ஃபீட் பண்ணலாம் தாராளமாக. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் எஃபெக்டிவான வேன்றது வந்து இந்த வேப்பிலை மட்டும்தான். ஸோ இதை நம்ம பேர்டுக்கு ஃபீட் பண்ணாலே போதும். நான் இது வரைக்கும் வந்து என் பெட் பேர்ட்ஸுக்கு வந்து டிவார்மிங்ன்ற ப்ராசஸ் மெடிசன் யூஸ் பண்ணி அதிகமாக பண்ணதே இல்லை. நான் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் பண்ணேன், பட் இப்போது கொஞ்சம் நாளாகவே வந்து ஒரு 2 yearsஆகவே வந்து நான் மெடிசன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறதே கிடையாது என்னோடய ஃபார்மில். வெறும் நேச்சுரல் மெத்தட்ஸ் மட்டும்தான், ஃபுட்டும் நேச்சுரல் மெத்தட்ஸ் மட்டும்தான். அதை தாண்டி நான் சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். சப்ளிமெண்ட்ஸ் கூட வந்து ஸ்பெசிஃபிக்காக பேர்டுக்குன்னு ப்ரொடியூஸ் பண்ண சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். இந்த வெமிரால்டு, குரோவிஃபிளக்ஸ் இதெல்லாம் அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். லோரோவோட கால்சியம் சப்ளிமெண்ட்டு, நியூட்ரி ப்ளஸ் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் தான் நான் பேர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது. பர் கிளச்சுக்கு வந்து 4 chicks வரைக்கும் கூட இறங்குது. நான் வந்து நேச்சுரல் மெத்தட்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.